why God is giving this word, அன்பு கூறுவாயாக. Because சில சட்ட திட்டங்கள் உனக்கு ஒத்து வராது. அவர் சொல்லுகிற சில சட்ட திட்டங்கள் நீ கடைபிடிக்க உன் மன இடம் கொடுக்காது. சில சட்ட திட்டங்கள் ஆண்டவரே நான் அதுல இல்ல, என் வாழ்க்கை முழுவதுமே அதுக்கு ஆப்போசிட்டா தான் நான் இருந்துட்டு இருக்கிறேன், அதை போய் சட்ட திட்டமா அன்பு கூற சொல்றீங்களே, விளங்குறீங்களா? உங்க குற்றத்தை பத்தி தான் என் குற்றத்தை பத்தி தான் சொல்றேன். நீ செய்த நன்மையை எனக்கு தேவையில்லை. அருமையான தேவை ஜனமே, ஒரு வார்த்தை ஏன், எதற்கு, எப்பொழுது, என்னைக்கு. என்னைக்கோ 6000 ஆண்டுகளுக்கு எழுதப்பட்ட வேத புத்தகம் 3000 ஆண்டுகள் ஆட்சி வேதத்தை எழுதி முடிக்க. கிட்டத்தட்ட பலவிதமான ஆட்கள் இதில் தொடர்பு உள்ளவராக இருக்காங்க. 1600 கேரக்டர்ஸ் உள்ள 1600 குணாதிசயங்கள் உள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த உண்மையும் மறைக்கப்படல. தேவ ஜனமே, வாசிக்க கேட்போம் 4வது வசனத்தை. இஸ்ரவேலே கேள், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? அவனை கூப்பிட்டாச்சு, கற்பனையை பற்றி சொல்லியாச்சு, சட்ட திட்டங்களை பற்றி கற்றுக் கொடுத்தாரு, வாழப்போற தேசத்தை கற்றுக் கொடுத்துட்டாரு. இவன் எங்க இருந்து வரா? இந்த கூட்டம் எங்க இருந்து வருது? எகிப்துல இருந்து வருது. இவன் மைண்ட் எல்லாம் கரப்ட் ஆகி போய் கிடக்குது. இவன் மைண்ட்ல பேரை கூப்பிட்டு இருக்கிற ஆளுங்கெல்லாம் இவன் பார்த்திருக்கிறான். நம்ம பேர் எடுத்து என்ன பண்றான்? ஆனா பேரை தெய்வமாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி எகிப்து தேசத்துல என்ன பண்றான்? வண்ட வணங்குறான், கவலையை வணங்குறான், வெட்டுக்கிளிகளை வணங்குறான். அருமையான தேவச்சனமே, இப்ப அவரு கற்பனை கட்டளைகளை நீங்க அதை விசுவாசிப்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை விசுவாசி. இப்ப எல்லாம் ஒருநிலைப்படுத்தார், மைண்ட் எல்லாம் ஒன்ன சென்ஸ்ல கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். இப்போ ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாரு. தம்பி இஸ்ரவேலர்களே, நீங்க கேளுங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, நோ ஆல்டர்னேட். அங்க ஆல்டர்னேட் இருந்தது. எகிப்துல இருந்து 430 வருஷம் 30 வருஷம் யோசேப்பு ஆண்டா. இட் வாஸ் a golden period. பட் 400 ஆண்டுகள் மிக 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 அடிமைத்தனம். அதுல வளர்ந்து வந்த நீங்க இப்ப மோசே மூலமா கர்த்தர் எல்லாரையும் ஒருமனப்பட்டு கொண்டாச்சு. வாசிப்போம் அடுத்த வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு. இப்ப சொல்றாரு, இப்ப நீங்க ஒரு நிலைக்கு வந்துட்டீங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் சாப்பாடு கிடையாது. அது கிருபையையும் சத்தியத்தையும் என்கிற வார்த்தையை தான் இது உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. அதனால உன்னுடைய நினைவுகள்ல நீ வேற ஏதாவது மாற்று கருத்தாக நீ சபைக்கு வந்திருந்து, இந்த சபையில இது கிடைக்கும் அது கிடைக்கும் நீ வந்திருந்தா அது இல்ல. சபையில கிடைக்கக்கூடிய தோராவினுடைய பவர் என்ன என்பதற்கு தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிற. அதுதாயா கானான், அதுதாயா தேசம், அதுதாயா பால், அதுதாயா தேன் என்று சொல்லி இப்போ இத கொடுக்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான். ஏன் நான் இதை மாற்றி கொடுத்திருக்கிறேன்? பிசாசின் தந்திரங்கள் இதை அறிந்து கொள்ளுமானால் வருகிற உன்னை எகிப்திலிருந்து புறப்பட்டிய யோசேப்பும் காலேப்பும் தவிர ஒரிஜினல் ஆரிஜின் ஃப்ரம் தி எகிப்து வேற யாரு போனா? யாருமே இல்லை. எத்தனை பேரு? 6 லட்சம் பேரு. 6 லட்சம் பேர் யாரு? ஆம்பளைங்களை மாத்திரம் கணக்கு. எந்த வயசுல இருந்து? 20ல இருந்து 60க்குள்ள. 20க்கு கீழே உள்ள பாப்புலேஷன் கணக்கு கிடையாது. 60க்கு மேல உள்ள பாப்புலேஷன் எபிரேய கல்ச்சர் படி கணக்கு கிடையாது. பொம்பளைங்க கணக்கு கிடையாது, குழந்தைங்க கணக்கு கிடையாது. கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் கணக்குன்னு சொல்றது ஒரு 40 லட்சம் ஆட்கள் வந்துட்டு இருக்கிறாங்க எகிப்துல. 40 லட்சம் ஜனங்களுக்கு மேல வருகிற கூட்டத்துல 2 பேர் தாயா கானான் தேசத்துக்குள்ள போறாங்க.
யார் 2 பேரு? யோசுவாவும் காலேப். ஒருவேளை அவங்க 1 வயசா இருக்கலாம், 2 வயசா இருக்கலாம். எகிப்துல 40 ஆண்டுகள் சுற்றுப்புறையான் 11 நாட்கள்ல எகிப்துல இருந்து இஸ்ரேலுக்கு போக வேண்டிய ஆளு முறுமுறுத்ததுனால, தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காததுனால, அப்போஸ் பண்ணதுனால. செவி கொடுக்கனாலும் பரவாயில்ல, ஆனா அக்கிரம சிந்தை. It is called iniquity in English. Transgression. பிரமாணத்தை கடைபிடிக்கல, அதனால transgression. இந்த இடம் இன்னாருக்கு சொந்தமானது, அவர் பேரெல்லாம் போட்டுப்பான், போர்டை பிடிக்கி போட்டுட்டு ஒரு கொட்டாவை உள்ள போட்டுருவான். It is called as transgression. சட்ட திட்டங்கள் மதிக்கல, பரவாயில்ல, அதை மிதித்து என்ன பண்ணா வேறையா மாத்த. எப்பா விக்கிரகத்தை வணங்காதன்னு கொண்டாந்தவன் தான் என்ன செய்தான்? ஒரு பொன் கண்ணுக்குட்டி அழகா செய்தான். ஆண்டவர் இதை பார்த்தாரு. அப்பவுமே 3000 பேர் க்ளோஸ், 3000 பேர் மொத்தமா க்ளோஸ். ஒண்ணுமில்ல, 3 மாசத்துல வந்துட்டாங்க. எங்க வந்தாங்க? சீனாய் மலை. 3 monthsல தேவன் செய்த அற்புதத்தை அப்படியே மறந்து போட்டாங்க. பார்த்தா இவனுங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் காணும் தேசத்துக்கு வந்து இங்கவே போட்டு 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 சத்தியத்தை கொடுக்கணும். 40 ஆண்டுகள் கற்றுக் கொடுத்தாரு, கற்றுக் கொடுத்தாரு, கற்றுக் கொடுத்தாரு. அதான் சொல்லுங்க, 2 hours யார் யாருக்கு புரியுமோ ஹீப்ரு கற்றுக் கொடுத்தாரு. 2 hours 2 hours உங்களை பைபிள், ஹீப்ரு பைபிளே படிக்க வச்சு. எத்தனை பேர் வாஞ்சியோட வந்தீங்கன்னா 2 hours போகும். ஆராய்ச்சி செய்யறதா தான் எங்களை மாதிரி ஒரு 7 to 8 years ஆகும். புத்தகங்கள் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க புத்தகங்கள் எல்லாம் நீங்க அதுக்கு அவ்வளவு போக வேண்டாம். 2 hours learn Hebrew alphabets. போதாது பாஸ்டர், 22 வருடத்துக்கு நம்ம வந்து வொவல்ஸ் கத்துக்கலாம். மூணு பார்த்து இஸ்ரேல போய் என்ன பேச போறீங்களா பேச்சு போட்டியில? அப்பதான் ஹா ஹூ ஹா ஹூலாம் கத்துக்கணும். அதான் வவல்ஸ். இந்த வார்த்தையை ஏன் இந்த வேதத்துல ஒரே 2 வரியில கொடுத்திருக்குது? இந்த வசனம் என்ன சொல்லுது? 4வது வசனம் பாருங்க. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த வசனத்துல 40 வருஷம் ரகசியம் இருக்குள்ள. இந்த ஒரே வசனத்துல 40 ஆண்டு காலங்களுடைய ரகசியம் உள்ள இருக்கு. இதுவரைக்கும் தெரியுமா? இந்த ஒரு வசனத்துல 40 ஆண்டுகள் ரகசியம் உள்ள இருக்கு. யாருக்காவது தெரியுமா? எகிப்திலிருந்து புறப்பட்ட வாழ்க்கையிலிருந்து கானான் தேசத்துக்கு உன்னை கூட்டு போறேன்னு சொன்னாரே, அந்த கான்செப்ட் இந்த வசனத்துல தான். அந்த அந்த கர்த்தர் அவர்தான் ஒருவர், அவர்தான் கர்த்தர்னு சொல்றத ஆராய்ச்சி பார்த்தோம்னா ஏகப்பட்ட நெகட்டிவ் வருது. அந்த நெகட்டிவை எல்லாம் சேர்த்துதான் ஆண்டவர் பிரமாணங்களா எழுதிட்டார். ஒரு பையனை கூட்டு வராங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எத்தனை விதங்கள்ல இவன் மேல குற்ற பதிவாயிருக்குன்னு சொல்லி அவனுடைய ஹிஸ்டரி எடுக்கிறாங்க. அந்த ஹிஸ்டரியை வச்சுதான் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? ஒரு குற்றவாளி பிடிக்கப்பட்ட பிற்பாடு எவைகளெல்லாம் இவன் குற்றம் செய்திருக்கிறான் அதை பார்க்கிறான். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் தயாராகுது, கோர்ட்டுக்கு போகுது, அதை முடிக்கிறாங்க. எது எது பதிவாக்கப்பட்டு அது சரி என்று ஃபைனல் பண்ணப்பட்டிருக்கோ அதுக்கு ஏற்ற பனிஷ்மெண்ட். இப்போ வேதமும் நமக்கு எதை கற்றுக் கொடுக்குன்னா, எதுல நீங்க பனிஷபிள் பர்சனா இருக்கிறீங்க. God wants to forgive you. உங்களை மன்னிக்க விரும்புகிறார் என்கிறதுதான் ஹிஸ்டரி. It is his story is called as history. வேதம் தேவனுடைய சரித்திரத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுதான் இந்த வசனம். என்னது? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இப்போ வராரு கான்செப்ட். 5வது வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. Why
God is giving this word. அன்பு கூறுவாயாக. Because சில சட்ட திட்டங்கள் உனக்கு ஒத்து வராது. அவர் சொல்லுகிற சில சட்ட திட்டங்கள் நீ கடைபிடிக்க உன் மன இடம் கொடுக்காது. சில சட்ட திட்டங்கள் ஆண்டவரே நான் அதுல இல்ல, என் வாழ்க்கை முழுவதுமே அதுக்கு ஆப்போசிட்டா தான் நான் இருந்துட்டு இருக்கிறேன், அதை போய் சட்ட திட்டமா அன்பு கூற சொல்றீங்களே, விளங்குங்களா? உங்க குற்றத்தை பத்தி தான் என் குற்றத்தை பத்தி தான் சொல்றேன். நீ செய்த நன்மையை எனக்கு தேவையில்லை, நீ கடைபிடித்துக் கொண்ட கெட்டதுதான் எனக்கு தேவை. ஏன்னா நான் மிதியிட்டு இருக்கிற இந்த மண்ணு நான் பலனுள்ள பாத்திரமாகவும் செய்வேன், பலவீன பாத்திரமாகவும் நான் செய்வேன். ஆனா நான் செய்திருக்கிற பாத்திரத்தை அது பலன் உள்ளவனா இருந்தாலும் பலன் அற்றவனா இருந்தாலும் எனக்கு அதை சரி செய்வது எனக்கு அது லேசான காரியம். அதனால நான் ஒன்னெல்லாம் கூப்பிட்டுக்கிறேன். எனக்கு தெரியும் இவனுக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட், எனக்கு தெரியும் இவளுக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட். ஆனாலும் என்ன கர்த்தர் என்று நீ ஏற்றுக்கொண்டு ஒருமனதாக வருகிற பொழுது I want your hemet and hemet from you. எபிரேய பதத்தின் மூலமாக அந்த கிருபையும் the loving kindness from you. அத நான் எதிர்பார்க்கிறேன் உங்ககிட்ட. என்ன loving kindness? I am a punishable person. ஆண்டவரே இப்போ அந்த punishable person ஆதாலும் என்ன கூப்பிட்டீங்களே, I admit and I commit unto you myself. நான் என்னை ஏற்றுக்கொண்டு எதை ஏற்றுக்கொள்கிறேன்? நான் punishable person என்று ஏற்றுக்கொண்டு I commit unto you. நான் உங்களிடத்துல I submit என்று சொல்றேன். இத்தனை பேரு இந்த குணாதிசயத்துல வாழ முடியுமோ? அவனை பார்த்து சொல்றார் நீதிமொழிகள் 28, 25, 29, 25 கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். எவன் ஒருவன் தன்னை குற்றவாளி என்று who admits himself and commits to the Lord, அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் தான் பாக்கியவன், அவன் தான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட முடியும் என்பதை இங்கே உபாகமத்தில் the book of Gardenல 6ஆம் அதிகாரத்துல இந்த வசனத்துல நமக்கு குறிப்பிடுகிறார். ஆகவேதான் தோரா நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்ற கேள்வி உனக்குள் இருக்கும். ஆனால் பதில் வெறும் வாசிப்பாக இருந்தால் it is a novel or it is a hide and seek, ஒளிந்து விளையாடுகிற விளையாட்டை கற்றுக் கொடுக்கிற ஒரு வேளாகமா இருக்கலாம். அல்லது தாய்பாச உருட்டி எந்த வசனம் எனக்கு இன்னைக்கு சங்கீதத்துல நிறைய பேர் தாய்பாச உருட்டி தான் பைபிளை திறக்கிறான். என்ன டக்கு வச்சுக்கிறான், வேறல திருப்பினா எந்த வசனம் கண்ட அப்படி வாசிக்கிறது கேட்பா. வாட்ஸ்அப்ல நமக்கு நம்ம ஃப்ரெண்டு அனுப்பியிருப்பாரு, அது கடவுள் அம்சம் மாதிரி. அவன் இந்த கையில சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ ஒரு வசனத்தை டைப் பண்ணிருப்பான், தூக்கத்துல ஏதோ ஒண்ணு டைப் பண்ணி பார்வை அமைச்சிருப்பான். அருமையான வேதம் ருசியுள்ள ஒரு பதார்த்தம், சரியாய் கடவுள் ரொம்ப ஜாக்கிரதையா கடவுள். அவர் சொல்ற இப்படிலாம் நினைச்சுக்கிறானுங்க. ஓ என்ன சொல்லிருக்க, முழு பலத்தோடு அனுப்புவாயாக. எங்க ஆண்டவர் மேல எனக்கு எவ்வளவு பாசம் தெரியுமா? ஆனா அந்த பாசம் எதை பேஸ் பண்ணி வந்தது தெரியாது. அதுக்கு 1லிருந்து 5 வசனத்தை அவன் வாசித்தானா, அவன் எகிப்துல எப்படி பாடுபட்டான், எகிப்தியர் எதை இவனுக்குள்ள இருக்கக்கூடாது என்பதை கற்றுக் கொடுக்கிறது என்ன என்பதை அவன் ஆராய்ச்சாதான் வசனம் இல்லைன்னா பெட்ரோலுக்கு பதிலாக டீசல் போடுறா அந்த இன்ஜின் என்ன ஆகும்? பெட்ரோல் இஸ் ஸ்பார்க் இக்னிஷன், டீசல் இஸ் கம்பர்ஷன் இக்னிஷன். ரெண்டும் இக்னைட் ஆகும், ப்ராசஸ் இஸ் டிஃபரெண்ட். பெட்ரோல் அப்படி ஏறும், பெட்ரோல் 4:1 ரேஷியோல உள்ள போய் கம்ப்ரஸ் ஆன உடனே ஸ்பார்க் பக்ல இருந்து ஒரு பிளக் வரும், அந்த ஸ்பார்க் வந்த உடனே அது பத்திக்கும். ஆனா டீசல் எவ்வளோ ஹை பவர்ல கம்ப்ரஸ் ஆகும்போது ஹீட் ஆகும். there is no emission for it. அந்த கம்ப்ரஷன்ல ஒரு ஹீட் ஆகுது பாருங்க, அட்மோஸ்ட் கம்ப்ரஷன் கிடைச்ச உடனே தானா பத்தி. this is called as compression ignition engine, whereas petrol fired is called as
அந்த ஸ்பார்க் இக்னிஷன். ரெண்டுக்கு வித்தியாசம். both are fuels. பட் இதுக்கு அதுக்கு இது போட முடியாது. இங்கே வேதம் எது எதற்கென்று கற்றுக்கொள்ளாத ஒரு கிறிஸ்தவன் அவன் பாக்கியவனாக இருக்க முடியாது. அவன் சபிக்கப்பட்டவன். நீதிமானுக்கே இவ்வளவு என்றால் பாவிக்கு எவ்வளவு என்று சொல்றாரே. உலக பாவி அல்ல, கிறிஸ்தவனாக இருந்து கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிற ஒரு பாவம் அவனுக்கு இருக்கு. இட் இஸ் கால்ட் as the spirit of ignorance. அறிந்து கொள்வதற்கு உனக்கு 24 மணி நேரம் கொடுத்திருக்கான். சோ இன்புட்டுக்கும் எக்ஸாஸ்டுக்கும் கொடுக்கிற டைம் வேதத்துக்கு கொடுக்கறியா? கொடுக்குறீங்களா இல்லையா? அதற்கென்று நேரத்தை ஒதுக்கி நீங்க செய்றீங்களா? ஒதுக்கி செய்யப்பட்ட நீ வேதத்தை எந்த விதத்தில் ஆராய்கிறாய்? உலக பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அடிக்கடி நீங்க பாடுறது என்ன பாட்டு? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். நீ அறிஞ்சிருக்கியா? யாரையாவது கொஞ்சம் உங்க ஸ்பிரிட்டை தூண்டி விட்டுச்சு. உங்களுக்கு தெரியாது, நைஸா உங்க ஸ்பிரிட்டை தூண்டி விட்டுருவாங்க. யாரும் இல்லை, ஆண்டவர் அவர் பேரை சொல்லி உள்ள ஒரு ஸ்பிரிட்டை இறக்குன்னு வைக்கல. உள்ள இருந்து வர்றது நீ, அப்பதான் ஒரிஜினாலிட்டி யாருங்க. அப்ப இது வரைக்கும் வெளிப்பட்டது யாருங்க? அது ஒரு மாய் மனசு. இது உள்ள இருக்கிறது யாருங்க? இதுதான் ஒரிஜினல். விளங்குதுங்களா? உலகம் முழுவதும் 740 கோடி பாப்புலேஷன் பீப்புளும் உலகத்துக்கு முன்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போற அட்டோலியம் இருக்குது. பவுடர்னு எத்தனை கம்பெனி போகுது? மாவு கழிவு இருக்குது, எத்தனை கம்பெனி கழிவு? எவ்வளவு சோபிஸ்டிகேட்டட் உலகம் பாத்தீங்களா? இருக்கா இல்லையா? ஆனா பைபிள சோபிஸ்டிகேட்டடா பார்த்திருக்கிறியா? இந்த பைபிள அப்படி ஆராய்ச்சியாக நீங்க பார்த்திருக்கிறீங்களா? பைபிளுடைய வார்த்தை இவைகள் எவ்வளவு சோபிஸ்டிகேட்டட் என்பதை நீங்க ஆராய்ந்து இருக்கிறீங்களா? ஆனால் உலக வாழ்க்கையில நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சி. ஆனா பாட்டு மாத்திரம் பாடுறோம். பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. அருமையான தேவ ஜனமே, அவர் சொன்னாரு, நான் நானே கர்த்தர். எகிப்திலிருந்து உன்னை 430 ஆண்டு காலங்கள் இருந்த உன்னை பல தலைமுறைகள் தாண்டி உன்னை அழைத்திருக்கிறேன். இப்ப நான் கற்றுக் கொடுத்தாலும் நான் கற்றுக் கொடுக்கல, உனக்கு தெரியாது. கர்த்தரே கற்றுக் கொடுத்தார் தன்னுடைய ஆவியில். அதை தான் சொன்னார், முழு அன்போடு நீ என்னை ஏற்றுக்கொள்வியா? கேட்கிறார், சாமி என்ன நீங்க சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலையே. கர்த்தர் சொல்றார், குற்றத்தை தான் நான் அவனுக்கு முதல்ல சொல்லி கொடுக்கிறேன். இதை செய்யாத இவ்வளவுதான் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இப்போ பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு சொன்னீங்களே, அதுதான் இது. இப்ப இதை தெரிஞ்சவன் வருவான்? இது தெரிஞ்சவன் வருவானா? சொல்லு, தெரிஞ்சவன் வருவானா அவர்கிட்ட? அதையும் மீறி வருகிறான் பாத்தீங்களா? அவன்தான் தன் ஜனம் என்று சொல்றான். அதை அறியாமல் இருந்த நம்மை அறிய வச்சு தம் ஜனம் சொல்வதற்கு தான் இந்த டீச்சிங் நம்ம எடுக்கணும். தொடர்ந்து வாசிக்க கேட்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு. என்ன அறகுறையா பேசுறாரு ஆண்டவர்கிட்ட? உன் மனதை எப்படி இருக்கணும்? முழு இதயம், 100%. உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும். முழு ஆத்மாவோட. ஏன்னா ஆத்மா இஸ் தி பிளேஸ் which is called as ungodly soul ties. தெய்வீகமற்ற ஆத்ம பந்தத்தில் பிணைக்கப்பட்டிருக்கிற ஆத்மாவாக இருக்கிறாங்க. தி ungodly soul ties. ungodly என்றால் தெய்வீகமற்ற. இன்னைக்கு பலருடைய ஆத்மாக்கள் தெய்வீகமற்ற ஆத்மாவா தான் இருக்கு. ஆனா சொல்றது அல்லேலூயா தான், சொல்றது பிரைஸ் தி லார்ட் தான், வச்சிருக்கிறது கிறிஸ்தவ பேர் தான், நல்ல தீர்க்கதரிசி பேரை வச்சிருக்கிறான்.
அல்ல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 7 மடங்கு சூளையில கொட்டினா கூட பயப்படாத ஒரு தீர்க்கதரிசி பேரை தான் வச்சிருக்கிறான். ஆனா அவர் யாரும் பயப்படுறாரு இல்ல. தானியேல போல தீர்க்கதரிசி பேர் தான், எரேமியா போல தீர்க்கதரிசி பேர் தான். ஆனா எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அக்கிரம சிந்தை உள்ளவனாக இருக்கிறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்கணும்? அத மாதிரி இல்ல, முழு காட்லி ஆத்மாவாக உன் முழு பலத்தோடும் உண்மையில பலத்தோடு. இது என்ன? சமயத்துக்கு ஏற்றவாறு இப்படி இல்ல இப்படி சாய்ந்து சூழ்நிலை மானிட்டரி பெனிஃபிட்ட சார்ந்து வாழுகிற கிறிஸ்தவர்கள், பணத்துக்காக வாழுகிற கிறிஸ்தவர்கள், அவங்களதான் சொல்றத உன் முழு பலத்தோடு, நீ வேற பலத்துல சாய்ந்துடாத, உன் பலத்தோடு அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவனா இல்லையா? யாரு கெட்டு போயிருக்கிறானோ அவனுக்காக முழு பலத்தோடு உனக்கு நீ எப்படி செய்வியோ அந்த பலத்தை தான் இந்த புக் ஆஃப் பேர்டன் என்கிற உபாகம புஸ்தகத்தின் மூலமாக அவர் கற்றுக் கொடுக்கிறார். சோ இருதயம் வேற, ஆத்மா வேற, பலன் வேற. சிலருக்கு இருதயம் ஒத்து போயிடும், சிலருக்கு ஆத்மா ஒத்து போயிடும், சிலருக்கு பலன் ஒத்து போயிடும். சிலருக்கு இருதயமும் ஆத்மா ஒத்து போயிடும், பலன் ஒத்து போயிடும். சிலருக்கு பலனும் ஆத்மா ஒத்து போயிடும், இருதயம் ஒத்து போயிடும். காரணம், இந்த லாபம் என்கிற அடிப்படையிலே மனிதர்கள் பிரிக்கப்படுகிற வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்களும் நானும் ஏதோ ஒரு வகையில சிக்குண்டவர்களாய் வாழ்கிறோம். ஏனென்றால் இன்னும் கற்பனை அவர் கற்றுக் கொடுக்கல, இன்னும் கட்டளைகளை பற்றி கர்த்தர் கற்றுக் கொடுக்கல. கற்றுக் கொடுப்பதற்கு முன்பாக அவனை வசப்படுத்துகிறார். பால் பாத்திரத்துல மாத்திரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா கிளீன் பண்ணுவீங்க, பால் தெரிஞ்சு. ஆனா சாதாரண வேற ஏதாவது ஒண்ணு அது ஒண்ணு ஆகுது வைங்க. ஆனா பால் என்கிற வார்த்தை வருகிற பொழுது ஷார்ப்னஸ், மைண்ட் ஷார்ப்பாமா. சோ தேவனும் இப்போ உங்களுடைய சோலுக்கு வர, ஆத்மாவுக்கு வர்றதுனால he wants to be as perfect, எல்லாத்துக்கும் சீரா சிறப்பா இருக்க அவர் விரும்புகிறார். அதனால்தான் இந்த வேர்டை போட்டார், நான் தான்டா கர்த்தரு, ஆனா நீ எப்படி என்னிடத்துல ரெசிப்ரோகேட் பண்ணணும். அந்த அனுபவத்துக்கு கொடுக்கப்பட்ட வேத வார்த்தை தான் இதுவே தவிர எதுக்கெல்லாம இந்த வார்த்தை எடுத்து நம்ம பேசிக்கிட்டு. எகிப்தில் இருந்து ராவா வந்திருக்கிறாங்க இஸ்ரேலர்கள் தான், ஆனா தலைமுறைகள் மாறி போச்சு. தேவ சாயல் என்பது அவர்களுக்கு தெரியாது. 40 ஆண்டுகள் கற்றுக் கொடுக்கிறாரு, அப்பவும் அவங்களுக்கு தெரியல. யோசுவாவும் காலேபு மாத்திரம் தான் அங்க உள்ள ஆரிஜினல் பீப்புள். அவங்க அருமையான தேவச்சனமே, கிறிஸ்து பிறக்கப்பட்டு about 2021 years has been gone now. Still we are being tied by the spirit of ignorance. நாம் யாவருமாக அறியாமையின் கட்டுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால்தான் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய the bondages என்று சொல்லக்கூடிய எத்தனை பாண்டேஜ் நமக்குள்ள தெரியுங்களா? வருத்தம்னு எடுத்து எழுதிங்கன்னா பல லிஸ்ட் எழுதலாம், பிரச்சனைன்னு எடுத்தீங்கன்னா பல லிஸ்ட் எழுதலாம். நீங்க ட்ரஸ்டிங் த லார்ட்னு எடுத்தீங்கன்னா எத்தனையோ எழுத்துக்கள் எழுதலாம். Who are you ன்னு எடுத்தீங்கன்னா பல எழுத்துக்கள் எழுதலாம். எல்லாத்திலையும் கர்த்தரோடு நான் இருக்கிறேன்ற ஒரு எழுத்தை எழுதுவதற்கு நமக்குள்ள தேவ சாயல் ஒன்றுமே இல்லை. So God is teaching. கற்றுக் கொடுக்கிறார். உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, உன் பலத்தோடு கூட நீ அவரிடத்துல அன்பு செய்வாயாக. 6வது வசனம் சொல்கிறது, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள். He is going to proclaim what are the words. இன்னும் சொல்லல, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுள். It has to be stagnant there. அது உள்ள இருந்துகிட்டே இருக்கணும், ஸ்டாக்னண்டா இருக்கணும். அது எப்போதுமே எவர்லாஸ்டிங், பெர்பெச்சுவல். அவரு கொஞ்ச நேரம் இருக்கிறாரு, அடுத்து வேற ஒரு ஆள் வர. It is called as adultery. இங்க அவர் சொல்றாரு, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். Not for just
but to justify. அதை உண்மைத்துவமாக ஆராய்ந்து பார்ப்பதற்காக, not as a just ஒரு சாதாரணமாக அல்ல, அதை மிக 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 முக்கியமாக நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற பொழுதும், வழியில் நடக்கிற பொழுதும், படுத்துக் கொள்ளுகிற பொழுதும், எழுந்து கொள்ளுகிற பொழுதும் அவைகளை குறிப்பாக குறித்தாக அதை நீ உரித்ததாக நீ பேசிக்கொண்டே இருக்கணும். வாய் நீ யாராக இருப்பாய் என்றால், ஏதேன் தோட்டத்தில் ஜீவ ஆத்மாவை ஊதின பொழுது அந்த மண் ஜீவ ஆத்மாவாக மாறினது. அந்த தேவ சாயல் பெற்றிருக்கிற ஆதாமாக நீ இருப்ப. கொஞ்ச நாள் விட்டாரு, ஆதாமேன்னு கூப்பிட்டாரு. எப்போது ஆதாமே கூப்பிட்டா, ஐயோ சாமி வந்தார், வாங்க வாங்க வாங்கன்னு ஓடி வந்தவன் இப்ப ஓடி போய் மரத்துக்கு பின்னாடி ஓடி. தெரியுதா? எனக்கு தெரியுங்களா? எனக்கு தெரியுதா இல்லையா? சரி, அப்படியே தெரிஞ்சா கோட்டு தெரியுது இல்லைங்களா? ஆனா ஆதாமுக்கு கோட்டு இல்ல, அவன் இப்படி தெரியறான், நிர்வாணமா தெரியும். 6 அறிவுள்ள மனுஷன் எங்க போயிட்டான்? ஒரு அறிவுள்ள மரத்துக்கு பின்னாடி ஒளிய போயிட்டான். இப்ப முழு ஆத்மா அங்க இருந்ததா? முழு இருதயம் இருந்ததா? முழு பேலன் இருந்ததா? ஆனா மரத்துக்கு பின்னாடி போடு அந்த முழு ஆத்மா ஒழிஞ்சுக்கிச்சு. முழு பேலன் அங்க போய் தேங்கி போச்சு. அவனுடைய முழு இருதயம் இப்போ அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஆதாமாக தான் நீங்களும் நான் இப்போ வளம் வந்து கொண்டிருக்கிறோம் உலகம் முழுவதும். I am a Christian. You know my name? I am Daniel, so and so. Daniel. My name is David, brother. I am John. Do you know that Baptist? In his reference, I have kept that name. அவரை முன்குறித்து சொல்லும்படியா எனக்கு ஜான் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடை. It has to be stagnant. எடுக்க எடுக்க அது குறையக்கூடாது. It has to be stagnant. It should be filled always. அவர் சொல்றார், நீ அவைகளை இங்க இருந்தாதான், சட்டியில இருந்தாதான் எடுத்து போட முடியும் மற்றவனுக்கு. ஓர் சக்தியாகிய அவைகளை உன் பிள்ளைகளுக்கு அதை கருத்தாய் எடுத்து அவங்களுக்கு போதி. உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற பொழுதும், வழியில் நடக்கிற பொழுதும், படுத்துக் கொள்ளுகிற பொழுதும், எழுந்து கொள்ளுகிற பொழுதும் அவைகளை நீ குறித்து பேசுவாயானால் you are godly soul. உன் இருதயம் தெய்வீகமுள்ள இருதயமாக மாறுகிறது. அல்லது தெய்வீகமற்ற இருதயமாய் உன் இருதயம் இருக்கும். ஐயா, நீ பேசுறது வாயிலிருந்து வர்றது எப்படி அதை பேசுவான்? ரொம்ப டெக்னாலஜியா பேசுவான். நீ பேசுற அத்தனை கெட்ட வார்த்தை தான். ஸ்ட்ரெயிட்டா பேசல, மறைமுகமாக சத்தியத்துக்கு விரோதமாக உன் செயல்பாடுகள் இருக்கிறாங்க. எவ்வளவாய் உங்க பிராக்டிக்கல் ஒர்க்ல நீங்க நெகட்டிவா ஃபாலோ பண்றீங்களோ, வேதம் உங்களுக்குள்ள இல்லைன்னு. புரியுதுங்களா? புரியுதுங்களா? உங்க வீட்டுல உங்களுடைய பிராக்டிக்கல் ஒர்க் இருக்கு இல்லையா, நீங்க அன்றாடம் செயல்படுகிற செயல்பாடுகள், அது எது சரியில்லையோ அதுதான் உன் வேதம். உன் வேதம் உனக்குள்ளதான் வேலை செய்யும். ஆனா பழமொழி சொல்றோம், ஒரு பானை சொத்துக்கு அது கரெக்டா இருக்கு. குறைஞ்சு 2 லட்சம் அரிசி இருக்குது, ஒரு 4 பேர் சாப்பிடணும்னா 2 லட்சம் 20 லட்சம் இருக்கு. 20 லட்சம் அரிசிக்கு ஒரு அரிசி வெந்திருக்கான்னு செக் பண்ற நீ, கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை உங்க வீட்டுல நீ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். How you proclaim, எப்படி பிரகடனப்படுத்துகிறார், உன் வார்த்தை எப்படி பிரகடனப்படுத்தப்படுகிறது, உன் செய்கை எப்படி பிரகடனப்படுத்தப்படுகிறது, உன்னுடைய மைண்ட் எப்படி பிரகடனப்படுத்தப்படுகிறது. அங்க ஒன்னு எழுதி வச்சுக்கலாம். இந்த 6ஆம் அதிகாரத்துல 1 to 9 வரைக்கும் கடைபிடிக்கிற அனுபவத்தை தான் கற்றுக் கொடுக்கிறார். கடைபிடிப்பது எதுன்னு சொல்லி கொடுக்கல. அதை சொன்னீங்கன்னா இந்த பேசிக் இறையாண்மை, இறையியல் நீங்க அறிந்து கொண்டாதான் you can be as a Christian. அதை கடைபிடிக்கும் பொழுதுதான் ரியல் கிறிஸ்டியன்.
சோதித்த பிற்பாடுதான் அவருடைய இமேஜ் கிறிஸ்டியன். சோதித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க நல்ல போராட்டத்தை போராடி நான் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன் சொல்ல முடியும். இப்போ these are all the precautionary measures to be followed to become and receive the crown of the Christ. அதை பெற்றுக்கொள்வதற்கு என்னங்கிறத அறிந்துட்டு இருக்கிறீங்க, என்னங்கிறது இன்னும் வரல. அண்டர்ஸ்டாண்ட் ஆகல? புரியுதா? கொஞ்சம் புத்திய கூர்மையா சொல்ல. இங்க ஆண்டவர் சொல்றாரு, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் அப்படியே கருத்தா எல்லா நேரங்களிலும் சொல்லணும். 8வது வசனம் சொல்லுகிறது, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. இந்த வசனம் நிறைவேறும் தெரியாது. இஸ்ரேல் தேசத்துக்கு நாங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கேட்டிருக்கோம். அது ஒரு பிளாக் கலர் பாக்ஸ், ஒரு லெதர் பாக்ஸ். இந்த கையில வச்சு அந்த லெதரை சுத்திடுவாங்க, இந்த நெத்தியில வச்சு அதை சுத்திடுவாங்க. அது கிடைக்கல, ஃபர்ஸ்ட் இன்னும் கிடைக்கல. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதெல்லாம் தோரா முழுவதும் எழுதப்பட்டு இந்த கைகள்ல அப்படியே கட்டி இதை கெட்டி இருக்கிற போது ஒரு உடன்படிக்கை பெட்டி எங்க இருந்துதான் தேவனுடைய பிரசனம் இருந்தது. அதே போல இந்த கைகளிலும் அது லெப்ட்ல தான் கெட்டும், இங்கேயும் இங்கேயும் கெட்டும் போது அந்த பிரசன்ஸ் நம்மளுக்குள்ளே இருந்துட்டு இருக்கோம். அதை தான் சொல்லுகிறாரு, அவைகள் உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்ளுவாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுள். Torah consisting of 5 books. ஏன் கைகள் ஆண்டவர் சொன்னார், கைகளின் பிரயாசத்தை. If this is an action towards the Lord, his activity, his emotions, இது தேவனுடைய உணர்வாகவும் தேவனுடைய செயல்பாடும் அந்த கை இருக்குமானால் அது தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையாக பலர் ஒன்று பார்ப்பாங்க, சாட்சியாக இருக்கும். இந்த சைட்லாம் ஹார்ட் வாசிக்க கேட்போம். அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. அதுக்கு பேர் தான் மெசுசா. அது தோராவை விளக்கணும். வாசல் நிலைக்கால்களிலே அப்படி கிராஸா, இப்படிதான் நிலைக்கால இப்படி கிராஸா அதை அடிக்கணும். 2 ஹோல்ஸ் இருக்கும், அதை மாற்றணும். ஏன்னா அப்பாவோ அம்மாவோ அதை போட்டு பிரேயர் பண்ணும்போது குழந்தை பார்க்கணும், அம்மா பிரேயர் பண்றாங்க, நம்ம அப்படியே ஃபுட்பால் விளையாட ஓடி போயிருக்கோம் அப்படின்னு இருக்கா? நம்மளும் மெசுசா டக்குன்னு கண்களை தெரியுது. இன்னைக்கு அப்பா காலையில எந்த வசனத்தை எடுத்தாரு, அந்த மெசுசா அது கற்று. அருமையான தேவச்சனமே, our time was programmed for Lord only, not for us. உன்னை உயிரோட நீங்க வச்சிருக்கிறாரா, உனக்காக இல்ல, அவருடைய சாட்சியாக வைத்திருக்கிறாரே தவிர உனக்காக என்று நீ என்ன கொடுப்பார். உனக்குன்னு கொடுக்கப்படுகிற நேரம் தெரியும், மைண்ட் ரொம்ப ஃப்ரீயா, அதுதான் அவருக்கு தெரியாது. பாரமா இருக்கிறா என்றால் you have to be செப்பனிடப்பட வேண்டும். நீங்க எலியா 12 கோத்திரங்களுக்கு 12 கற்களை விட்டு பலிபீடத்தை செப்பனிட்டார். உன்னை செப்பனிட தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?